இந்த மாயக்காரங்க இப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க எப்படி அப்படின்னு சொன்னா, இறைவனுக்கு மகிமை தரக்கூடியதல்ல, தங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியது. அப்போ ஆல்மோஸ்ட் உபவாச ஜெபம் எல்லாம் தங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கணும். இப்போ ஒரு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். நமக்கு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கோர்ட்டும் கையுமாய் இருக்கலாம், நிலம் தகராறாய் இருக்கலாம், வேலை விஷயத்தினுடைய நெருக்கடியாக இருக்கலாம், பணம் குறைவாக இருக்கலாம். அந்த ஏகப்பட்ட பிரச்சனைக்கு இறைவன் உபவாசம் செய்ய கண்டிப்பாக இதெல்லாம் மாற்றி விடுவன் என்று எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? பேசல. மாறாக ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார். உனக்கு நெருக்கடி இருக்குன்னு எனக்கு தெரியும், உனக்கு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் இருக்கு எனக்கு தெரியும். ஆனா நீ தேட வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் அவருடைய சத்தியத்தையும். நீ அதை தேடு, நீ அதை தேடு. இதை எப்படி சரியாக்கணுமோ அதை நான் சரியாக்குகிறேன்.